Hi everyone, this is Arul from Joes IES Academy. இந்த வீடியோல நம்ம ரெகுலரா என்ன சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயர் தங்கமுச்சா அவங்களோட கிளாஸ் பேஸ் பண்ண டைப்ஸ் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னோட ஓன் டீச்சிங் ஸ்டைல கொடுக்குறேன். இது கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கங்க. இப்பதான் பிகினரா பாக்குறேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பேஸ்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய டீச் பண்ண மாதிரி இருக்கு சார். அது கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஓடணும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசாக கொடுக்கணும், உங்களுக்கு கரெக்டான வேல இந்த 25/25 அப்படின்னு எப்படி நம்ம கொண்டு வந்தோமோ அதே கான்செப்ட்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அது நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சு வந்து ஹாப்பியாக ஒரு சொல்கிற மொமெண்ட்டுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இந்த 100 டேஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இந்த 100 டேஸில் தான் வந்து உங்களோட மேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம டே 6 பார்க்க போகிறோம். இந்த டே 6ல என்ன அப்படின்னா எஸ்டர்டே வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அது ஒரு டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட போகும்போது அந்த டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன ஃபீல் இருக்கும். கரெக்டா? அதே பேஸ்ல தான் வந்து 5 டேஸ் நம்ம பேசிக் மேக்ஸ்னா என்ன, கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, அடிஷன் என்ன, சப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் நம்பர்ஸ்னா என்ன, நம்பர் பேசிக் ஃபுல்லாவே பார்த்து டிவிசிபிலிட்டி அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். அதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஜோஸ் மேக்ஸ் டெஸ்ட் 1 அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் அதில் பார்க்க போறோம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். இல்லைன்னா அந்த கொஸ்டின்ஸை ஏன் சார் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் நானே பார்த்துருப்பேன், ஒருத்தவங்களும் சால்வ் பண்ற மெத்தட்ஸ் வந்து மாறும், எந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஈஸியான மெத்தட்ஸ் அண்ட் எப்படி சால்வ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறோம். கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் இருக்கு. இந்த 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் அவங்க ஷேர் பண்ணாங்க மேக்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு வாட்ஸ்அப் பிடிஎஃப் டெலிகிராம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல வரும். அதே மாதிரி இமேஜஸ் ஆஃப் ஃபார்முலா ஷீட் எதாவது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல வரும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசில கேட்டா மேக்ஸ் பிஒய்க்கு கொஸ்டின் என்னெல்லாம் டாபிக் கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த டாபிக் வந்து பிஒய்க்கு கொஸ்டின் இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ண போறோம். இந்த 3 சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் 25/25 எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம மைண்ட் செதற விஷயம் இந்த 3 தான். ஒன்று என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் நோண்டுவோம். இன்னொன்று ஏதாவது மெட்டீரியல் பார்க்கணும், டெலிகிராம் பார்ப்போம். அடுத்து ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாக்கு போவோம். அப்ப அந்த 3 விஷயத்துலயுமே உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா அப்ப என்னது, நம்ம 3 விஷயத்துல நம்ம டச்சா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அது பார்க்கும்போது ரிலேட்டடா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு 4-5 கொஸ்டின் பிஒய் கொஸ்டின் பார்த்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னா 10 நாளைக்கு 100 கொஸ்டின் ஆயிடுச்சு. நம்ம தனியாக உட்காந்து சால்வ் பண்ண முடியாது. அது அந்த பேஸ்ல தான் நம்ம எங்கெல்லாம் டைவர்ட் ஆகுமோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து பிக் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா உங்க மேக்ஸ் வந்து growth இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா யாரெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க டிஸ்கஷன்ஸ்குள்ள போலாம். ஜோஸ் பிகினர் மேக்ஸ் இதுல வந்து ஓவரால் எல்லாருக்குமே குரூப் 1ல இருந்து குரூப் 2, குரூப் 4, ஜேஇ எல்லாருக்குமே வந்து மேக்ஸ்ல 25 மார்க் இருக்காங்க. ஃபுல் கைடன்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி டக்குன்னு டேரக்டா பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க 5 கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 30/30 கண்டிப்பா எடுக்க முடியும். அதுக்கு அசூரன்ஸ் நான் தரேன். மேக்ஸிமம் 25 எடுப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டா கூட +or-5 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பரா நீங்க பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 3681 என்ற எண் கீழ்கண்ட எந்த எண்ணால் மீதியின்றி வகுப்படும். ஒரு 4னா என்ன, கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். 81 4ஆல் டிவைட் ஆகாது, அப்ப இது வராது. 5னா லாஸ்ட் நம்பர் 0 5ல முடியணும், இதுவும் வராது. 9 10 வர வாய்ப்பே கிடையாது. 10னா என்ன, லாஸ்ட் நம்பர் 0 வரணும், அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். செக் பண்ண அவசியமே இல்லை, சியை செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆட் பண்ணா 9க்கு என்ன கான்செப்ட்பா, 9க்கு 3 எல்லா நம்பரையும் கூட்டணும். 3 6 9 9 1 10 10 8 18 18 9ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்ட எந்த எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படும். 9ஆல் எது மீதியின்றி வகுப்படும், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 2 3 3 4 7 7 8 15 15 9ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. இங்க 6 6 3 5 1 6 6 3 9 9 9ஆல் வகுப்படும், ஹோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கடுத்து இங்க 8 2 10 10 7 17 17 வகுப்படாது, இது வராது. 10 11 வகுப்படாது. அப்ப ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். பி தான் என்ன பண்ணும், 9ஆல் வகுப்படும். இங்க என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவீங்க அப்படின்னு சொல்றேன், லாஸ்ட் நம்பர் 0 வருது. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப 0 வந்துச்சா 10ஆல் தான் வகுப்படும், 9ஆல் எப்படி வரும் அப்படின்னு கெஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம என்ன பண்ணோம், வர்ற ஆன்சர் 9ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணோம். இப்போ என்னது, எல்லாத்தையும் கூட்டினா அதுக்காக அந்த கொஸ்டினே பிக் பண்ணது. எல்லாத்தையும் கூட்டினா அப்படின்னா 3 + 5 8, 8 + 1 9, 9 9ஆல வகுப்படும். அப்ப அந்த நம்பர் கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகும். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படாது. வகுப்படும் கொடுக்கல, வகுப்படாது. கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. லாஸ்ட் சின்னதா ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. 4ஆல மீதி வகுப்படும் சொல்லிட்டு பார்த்து எல்லா கொஸ்டினும் பார்த்துருப்போம். அப்ப இந்த கொஸ்டின் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப 84, அப்ப 4ஆல் டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் ஏ தான் சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த தப்பு விடுவீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீதியின்றி வகுப்படாது, எந்த நம்பர் 4ஆல வகுப்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. 4ஆல வகுப்படுமா வகுப்படாங்கிறது என்ன கான்செப்ட், லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கணும். அதாவது கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா செக் பண்ணோம். 84 4ஆல் ஆகும், 16 4ஆல் ஆகும், 28 4ஆல் ஆகும், 01 4ஆல் ஆகாது. அப்ப ஆன்சர் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 9 8 5 ஸ்டார் 8 6 5. இந்த நம்பர்ல 9ஆல் மீதியின்றி வகுப்படையானால் ஸ்டாரோட மதிப்பு என்ன? 9க்கு என்ன கான்செப்ட், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுமா, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை 9ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆகாதான் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார் இல்லாம எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 9 8 17, 17 5 17 5 எவ்வளோப்பா 22, 22 8 30, 36 36, 36 5 41, 41 பிளஸ் ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு பதிலாக எந்த நம்பர் ஆட் பண்ணணும்னா அது 9ஆல வகுப்படும். ஓகேவா? ஸ்டாருக்கு பதிலாக 6 ஆட் பண்ணா 41 6 எவ்வளோ 47 9ஆல வகுப்படுமா, வகுப்படாது. 41 5 46 வகுப்படாது. 41 4 45 இது 9ஆல வகுப்படும். 41 0 41 தான், இது வகுப்படாது. ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இப்போ அந்த ஸ்டாருக்கு பதிலாக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹேஷ் ஐ மீன் டாலர் சிம்பல் ஸ்டார் 2 கொடுத்துருக்காங்க. 4 6 7 5 ஸ்டார் 2 டாலர் என்ற எண் 5 மற்றும் 8ஆல் மீதியின்றி வகுப்படுமே. ஆனால் இதுக்கு எந்த குறியீடை சேர்க்கணும், என்ன நம்பர், 4 6 7 5 ஸ்டார் 2 டாலர். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டாருக்கும் டாலருக்கும் பதிலாக ஏதாவது நம்பர் ரீப்ளேஸ் பண்ணும் போது அந்த நம்பர் எதால வகுப்படணும், 5ஆலையும் வகுப்படணும், 8ஆலையும் வகுப்படணும். கரெக்டா? 8க்கு என்ன கான்செப்ட், லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். 5க்கு என்ன கான்செப்ட், லாஸ்ட் டிஜிட் வந்து 05ல முடியணும். லாஸ்ட் டிஜிட் 05ல முடியணும். அப்ப லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுங்க, எல்லாமே 05 தான் இருக்கு, நமக்கு கெஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஃபர்ஸ்ட் வந்து 4, இங்க 0 போடுங்க. 420 5ஆல வகுப்படுறோம், 8ஆல வகுப்படுமா, 8 40, 8ஆல வகுப்படாது. 420 8ஆல வகுப்படுமாப்பா, 1 8 8, 8 40, பேலன்ஸ் 2 0, 20 8ஆல வகுப்படாது. அப்ப இது வராது. அதுக்கடுத்து 5 போடுங்க, 425, இது வகுப்படாது. அப்ப 120 போடுங்க. 120னா 5ஆல வகுப்படும், 8ஆலனா 1 8 8, 1 8 8, பேலன்ஸ் 4, இது என்ன பண்ணும் 8ஆல வகுப்படும், இது வகுப்படும். அடுத்து 8 போட்டீங்கன்னா 820, 820 வகுப்பட வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் 20 வருது, 20 8ஆல வகுப்படாது. 2 6 16 தான். அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்படியே செக் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டா வருது, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்க. டெஸ்ட் அப்படிங்க சும்மா இல்ல, நம்ம மேக்ஸை பார்த்துட்டே போகலாம். மேக்ஸை பொறுத்தளவு எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்காக டெஸ்ட் பிளான் பண்ணது. அதே மாதிரி கொஸ்டின் தான். எம்முக்கு பதிலாக 6th கொஸ்டின், எம்முக்கு பதிலாக கீழ்கண்ட எந்த மிகச்சிறிய எண்ணை சேர்த்தால் 4 8 1 எம் 6 7 2 அது 6ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்ப எம்முக்கு பதிலாக எந்த நம்பரை சேர்த்தா 6ஆல் மீதியின்றி வகுப்படும். 6க்கு என்ன கான்செப்ட், அது 2ஆலே வகுப்படணும். 2வது கான்செப்டுக்கு உபயோகணும், 3வது கான்செப்டுக்கு உபயோகணும். லாஸ்ட் நம்பர் 2ல முடியுது. அப்ப 2க்கு என்னது, 2ஆல கண்டிப்பா அந்த நம்பர் வகுப்படும். அப்ப 3க்கு மட்டும் செக் பண்ணா முடிஞ்சிச்சா? கிளியராப்பா? இப்ப ஒரு நம்பர் 6ஆல வகுப்படுமா வகுப்படாதாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ஓகேவா? 6க்கு என்ன கான்செப்ட், 2 3, இந்த 2 கண்டிஷனுமே ஒரு நம்பர் ஓகே ஆச்சு அப்படின்னா என்னது, அது என்ன ஆகும், 6ஆலையும் வகுப்படும். இப்ப 2க்கு என்ன கண்டிஷன், ஒரு நம்பரோட கடைசி நம்பர் 2 4 6 8 0 இது எல்லாத்துலயும் முடிஞ்சா இது அந்த நம்பர் 2ஆல வகுப்படும். இது 2ல தான் முடியுது, கண்டிப்பா 2ஆல வகுப்படும். அடுத்து 3வது கான்செப்ட் என்ன, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும். 4 8 12, 12 1 13, 13 6 19, 19 7 26, 26 2 28, 28ஓட
எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு அது 3ஆல வகுப்படும்? 28ஓட 2 ஆட் பண்ணா 30 3ஆல வகுப்படும். அப்ப ஆன்சர் ஏ கரெக்ட். 28ஓட 4 ஆட் பண்ணா 32 3ஆல வகுப்படுமா? 10 3 30 11 33. அப்ப இது வராது. 28ஓட 1 ஆட் பண்ணா 29 வராது. இது என்னது? 28ஓட 3 ஆட் பண்ணா 31, அதுவும் வராது. அப்ப ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். 7th கொஸ்டின் இதே மாதிரி தான். ஸ்டாருக்கு பதிலாக எந்த நம்பரை சேர்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? நமக்கு 9ஆல மீதின்றி வகுப்படும். என்ன அப்போ எல்லாத்தையும் கூட்டிடலாம். ஃபர்ஸ்ட் 4 8 12 12 1 13 13 6 19 19 10 29. 29ஓட எதை ஆட் பண்ணா அது 3ஆல வகுப்படும்? 29 4 கூட்டினா 33, 9ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 29ஓட 3 கூட்டினா 32, இது 9ஆல வகுப்படாது. 29ஓட 6 கூட்டினா 35, இதுவுமே 9ஆல வகுப்படாது. 4 9 36 ஆயிடும். 39 7 கூட்டினா 29ஓட 36. அப்ப இது என்னது? 7 தான் என்ன பண்ணும்? கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஸ்டாருக்கு பதிலாக எந்த கீழ்கண்ட எண்ணை சேர்த்தால் அந்த எண் 3ஆல் மீதியின்றி வகுப்படும்? 3க்கு என்ன கான்செப்ட்? எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை 3. அது வகுப்படுச்சுன்னா வகுப்படுமா? இப்ப எல்லாத்தையும் கூட்டலாமா? 5 1 6 6 7 13 13 3 16 16 2 18 18 4 22. 22ஓட எதை கூட்டினா அது 3ஆவது வாய்ப்பால வரும்? 22ஓட 2 கூட்டினா 24. எத்தனை? M3 24 வருதா? 22ஓட 3 கூட்டினா 25, இது வராது. 22ஓட 4 கூட்டினா 24 26 வராது. 22ஓட 5 கூட்டினா 27 27 3ஆவது வாய்ப்பால வரும். 22ஓட 2 கூட்டினா 24, இதுவும் 3ஆவது வாய்ப்பால வரும். அப்ப என்ன ஆன்சர் என்ன? அப்போ ஏவும் வரலாம் டியும் வரலாம். ஏ அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். கரெக்டாப்பா? ஏ அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 9th கொஸ்டின். ஒற்றை இயல் எண்களின் கணமானது டேஷ், அதாவது the cube add natural numbers is prime number, even numbers, add number, even or add number. ஒரு ஒற்றை இயல் என்ன? ஒற்றைப்படை என்ன? 1 3 5 7 9. இதோட கியூப் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. 1 கியூப் எவ்வளோ? ஸ்டார்டிங் டேபிள் படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். 1 3 கியூப் எவ்வளோ? 3 9 9 3 27. 5 கியூப் எவ்வளோ? 5 5 25 25 125. 7 கியூப் எவ்வளோ? 7 7 49 49 7 எவ்வளோ? 9 7 63க்கு 3 பேலன்ஸ் 6 3 7 21 4 7 28 28 6 28 34 343. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் போட்டா என்ன வருது? ஒரு ஒற்றைப்படை என்ன கியூப் பண்ணோம் அப்படின்னா ஒற்றைப்படை எண் 7 5 3 எதுல முடியுது? என்ன கண்டிப்பா என்ன முடியும்? ஒற்றைப்படை எண்ணா தான் வரும். அப்ப ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஆட் நம்பரா மட்டும் தான் வரும். அதுக்கடுத்து 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஃபைண்ட் த டெசிமல் நம்பர் ஆஃப் 1.25%. இது சின்ன ட்விஸ்ட். என்ன மீனிங் அப்படின்னா இதை டெசிமல் நம்பரா மாற்றிருக்காங்க. ஆக்சுவலா இதுவே டெசிமல் நம்பர் தானே சார், இது எப்படி சார் டெசிமல் நம்பரா மாத்த போறோம்னு நினைக்காதீங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா என்ன? 100 1.25 divided by 100. இதுதான் மீனிங் இதுக்கு. இங்க பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பல் ராங்கா டைப் பண்ணல. அது ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. நமக்கு வந்து 1.25 சார், இந்த 1.25 அப்படிங்கிற புள்ளி வச்சு வந்தாலே டெசிமல் நம்பர் தசம எண் நமக்கு தெரியும். அப்ப அதை அப்படியே தான் சார் கொடுக்கணும். ஏன் சார் அதை மறுபடியும் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் கொஸ்டின் நினைக்காதீங்க. பேசிக்கா புரியாதுன்னு சொல்றேன். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா என்ன? 10% அப்படின்னு என்னப்பா மீனிங்? 10/100 அதான மீனிங். அப்ப என்னது? 1.25% அப்படின்னா 1.25 divided by 100. ஓகேவா? இப்ப ஒரு ஜீரோவால 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.125 மாறும். இன்னொரு 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.0125 மாறும். அப்ப ஆன்சர் என்ன? 0.0125. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு என்ன மீனிங் புரிஞ்சுக்கோங்க, புரியாதுன்னு கவனிச்சுக்கோங்க. 1.25 divided by 100. ஓகேவா? இந்த நம்பரை 100ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா? இந்த நம்பரை 100ஆல டிவைட் பண்ண அப்படின்னா முதல் 10ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு நம்பர் இருக்கு, 10ஆல டிவைட் பண்ணா 1 வருமா? அதே மாதிரி 100 10ஆல டிவைட் பண்ணா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போகுமா?
அது மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா 10ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும். அப்போ 0.125 மாறும். அதே நம்பரை மறுபடியும் ஒரு 10ஆல டிவைட் பண்ணும்போது இன்னொரு டிஜிட் முன்னாடி போயிடும். அப்போ 0.0125 மாறும். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இந்த நம்பர் 7 5 3 2 7 × 5 × 3 × 2 + 3 என்பது ஒரு பகு எண்ணா பகா எண்ணா அல்லது முழு எண் முழுவா. ஓகேவா? இப்போ என்னது 7 5 × 3 × 2 + 3. இப்போ டிவிசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தா மீன் இந்த மாதிரி ஈக்குவேஷனா கொடுத்துருந்தாங்கன்னா போர்ட் மாஸ் பார்க்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன், அடுத்து மல்டிபிள், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இப்போ டிவிஷன் இதுல இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப மல்டிபிள் பண்ணிடலாமா? 5 35 35 × 3 35 × 3 30 × 3 90. ஓகேவா? 5 × 3 15 90 + 15 105. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 105 105 × 2 100 × 2 200 5 × 2 10. அப்ப 210 210 + 3 அப்ப 213 213 அப்படிங்கிறது ஒரு பகு எண்ணா பகா எண்ணா முழு எண்ணா முழுக்களா அப்படின்னு கேட்குறாங்க. முழுக்கள் அப்படின்னா -∞ to +∞. முழு எண் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், அதுவும் 0 to ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான். அப்ப பகு எண் பகா எண் இந்த ரெண்டுல தான் ஆப்ஷன் வரும். ஓகேவா? பகு எண்ணா என்ன? அதாவது காம்போசிட் நம்பர் அப்படின்னா அதுக்கு 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? அது பகு எண், அதாவது காம்போசிட் நம்பர். 2 வகுத்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது பகா எண், பிரைம் நம்பர். ஓகேவா? இப்போ 213ங்கிறதுக்கு எத்தனை ஃபேக்டர்னு பாருங்க. கண்டிப்பா 1 213 2 ஃபேக்டர் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு நம்பரால இது டிவைட் ஆச்சுன்னா கூட இது காம்போசிட் நம்பர் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது டேபிள்ல வராது. ரெண்டாவது டேபிள் லாஸ்ட்ல 2 4 6 8 0ல முடியணும். மூணாவது டேபிள் செக் பண்ணி பாருங்க. 2 2 1 3 3 3 6. அப்ப 6ங்க நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப இந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகும். அது செக் பண்ண அவசியமே கிடையாது. வேற எந்த நம்பர் செக் பண்ண அவசியம் இல்ல. 2க்கு மேல ஃபேக்டர் இருந்துச்சுனாலே அது பகு எண் காம்போசிட் நம்பர்னு எடுத்துடலாம். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். இதுக்கப்புறம் அது எத்தனை நம்பர்னாலும் டிவைட் ஆகும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா 3ஆல் டிவைட் ஆகுது. 1 213 டிவைட் ஆகும். 2 ஃபேக்டர் இருக்கு. இது இல்லாம 3 ஃபேக்டரால டிவைட் ஆகுதா? அப்ப 2க்கு மேல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்னதான்? அது காம்போசிட் நம்பர், பகு எண் அப்படிங்கிறது. கிளியர்? 12th கொஸ்டின் பா. கீழ்கண்டவற்றில் எது உண்மை அல்ல, எது உண்மை கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் ஆகும். அப்ப ரியல் நம்பர்ஸ் தான் வந்து விகிதமுறு எண், விகிதமுறா எண். ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் பிரிக்கிறாங்க. ரியல் நம்பர்ஸ் தான் ரேஷனல், இரேஷனல் பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் கண்டிப்பா என்னது? ரியல் நம்பர்ஸ் தான். இது கரெக்ட். இது என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு முழுக்கள்னா என்ன? நமக்கு இன்டிஜர்ஸ். ஓகேவா? இன்டிஜர்ஸும் விகிதமுறு எண் ஆகும். கண்டிப்பா ரேஷனல் நம்பர்ஸ் தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ அதுங்குமே கரெக்ட். ஒவ்வொரு மெய்யெண்ணும் ரியல் நம்பர்ஸும் விகிதமுறா எண் ஆகும். தப்பு. ஆக்சுவலா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு விகிதமுறா எண்ணும் மெய்யெண் ஆகும். அதாவது எவ்ரி இரேஷனல் நம்பர் இஸ் கால்ட் as a ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்ட். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி ரியல் நம்பர் இஸ் an இரேஷனல் நம்பரா? இங்க ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் ஆகும். ஒவ்வொரு மெய்யெண்ணும் தப்புல இது. இதை மாத்தி கொடுத்துருக்கணும். எவ்ரி இரேஷனல் நம்பர் இஸ் கால்ட் a ரியல் நம்பர் கொடுத்தா கரெக்ட். இது மாத்தி கொடுத்துரு. அப்ப இது தப்பு. அதுக்கடுத்து ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண் ஆகும். கண்டிப்பா ஒவ்வொரு இயல் எண்ணா என்னது? இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி முழு எண் அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த முழு எண்ணுக்குள்ளதான் இயல் எண்ணும் வருது. அப்ப இது கரெக்ட். ஆன்சர் 3 மட்டும் தான்ப்பா தப்பு. ஆன்சர் டி கரெக்ட். 3 மட்டும் தான் தப்பு, மத்த எல்லாமே கரெக்ட். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 13th கொஸ்டின். கீழ்கண்ட எண்களின் முழு கன எண் எது? பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் எது? 36 கியூப் நம்பரா? ஸ்கொயர் அது வராது. 100ங்கிறத 10 ஸ்கொயர் கியூப் போட்டோம்னா 10 கியூப் போட்டா 1000 ஆயிரும். இது வராது. 512 இதோட கியூப்பா? 8 கியூபா? இது வராங்கன்னா கண்டிப்பா இதான் ஆன்சர். என்னது? சி தான் ஆன்சர். 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 64 × 8 4 32 மீதி 3 5 40 6 48 48 3 51 512. 8 கியூப் அப்படிங்கிறது தான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கியூப். சூப்பர். 14th கொஸ்டின்.
இரண்டு இலக்கங்களை கொண்ட, இங்கிலீஷ்ல அப்படி ரீட் பண்ணிக்கோங்கப்பா, இரண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல். ரெண்டு இலக்கம் இருக்கு பாரு, 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 2 டிஜிட்ஸ் நம்பரை கூட்டணும் அப்படின்னா அது 9 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த எண்ணில் இந்த நம்பர்ல இருந்து 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வெண்ணின் இலக்கங்கள் ஒன்னோட யூனிட் இடமாறும் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 99 இல்லாட்ட ஒரு 88 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபரெண்ட் நம்பரா எடுத்துக்கலாம். ஒரு 75 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 75 எக்ஸாம்பிள் சொல்றேன், 75 அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 7 5 இருக்கு, அந்த ரெண்டையும் கூட்டினா 9 வருது. இதுல வரல, நான் சொல்றேன். இப்ப 63 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 63 கூட்டணும் அப்படின்னா 6 3 9 வருதா? அப்ப வருது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அதுல இருந்து 27 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும் அப்படிங்காங்க. ரிவர்ஸ்ல அப்படின்னா 63 அப்படிங்கிறது 36 அப்படிங்கிற ரிவர்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது செக் பண்ணலாமா? அப்ப அந்த என்ன காண்க. அப்ப கொடுத்துருக்க எல்லாமே அந்த நம்பர் தானே. ஃபர்ஸ்ட் அந்த 2 டிஜிட்ஸ் நம்பரை கூட்டி பார்ப்போம். கூட்டணும் அப்படின்னா 3 6 9 வருது, 4 5 9, 5 4 9, 6 3 9, எல்லாமே 9 வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன், அந்த எண்ணிலிருந்து 27 கழித்தால், அந்த நம்பர்ல இருந்து 27 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு அந்த நம்பர் ஒன்னோட ஒன்று இடமாற்றி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மைனஸ்ல வராது. அப்ப கழிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பரா தான் இருக்கும். அப்ப பெரிய நம்பர் அப்படின்னா இதுல இருந்து 27 கழிச்சா அந்த நம்பர் வர வாய்ப்பு இல்லை. இதுல இருந்து என்ன 27 கழிச்சா வராது. அப்ப இந்த ரெண்டு நம்பர் தான். இப்ப 54 இது வராது, இது வராது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த ரெண்டுல தான் 54ல இருந்து 27 கழிச்சுனா 20 கழிச்சாலே எவ்வளவு ஆயிடுச்சு? 34. 34ல இருந்து 7 கழிச்சா இங்க ஒரு 30, அங்க ஒரு 3 போயிடுச்சா 27. 27 வருமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆன்சர் இதா தான் இருக்கும். செக் பண்ணிடலாமா? 6 + 3 9. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா? இப்போ இதுல இருந்து 27 கழிக்கிறோம். 27 கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? இங்க 13, இங்க 5 மாறுமா? 13ல 7 போச்சுன்னா 6, 5ல 2 போனா 3. அப்போ என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுதா? 63 திருப்பி போட்டோம் அப்படின்னா 36. அப்போ ஆன்சர் கரெக்ட். கிளியரா? சிம்பிளான விஷயம் தான். கொஸ்டின்ஸை 2 தடவை ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களை ஆன்சர் பண்ண முடியும். அது மாதிரி இதுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இரண்டு மிக எண்கள் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். இங்க ஒரு நம்பர் ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் மைனஸ் இங்க ஒரு நம்பர் ஸ்கொயர் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 45. ஓகேவா? அதுல சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். இதுல ஒரு சின்ன நம்பர் இருக்கா? இது பிக்கஸ்ட் நம்பர், இது ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சுக்கோங்களேன். இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். இந்த சின்ன நம்பரோட வர்க்கம் ஸ்கொயர் வேல்யூ ஆனது பெரிய எண்ணை விட 4 மடங்கு அதிகம். அதாவது பெரிய நம்பரை 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். இதோட ஸ்கொயர் 9, இதோட ஸ்கொயர் 225. டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணும்? 45. வாய்ப்பே கிடையாது. 9 5னா 9 81 மைனஸ் 25. இதுவுமே என்னதான்? இப்போ இங்கிட்டு பார்த்தாலே எவ்வளோ? 30, பேலன்ஸ் 50. இது வாய்ப்பே கிடையாது. இது 256. 16 ஸ்கொயர் 256. வாய்ப்பே இல்லை. அப்போ இது வந்து ஆன்சர். டேரக்டாக 5 சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியாக கெஸ் பண்ண வேற வழியில் டி மட்டும் தான். புரியுதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81 மைனஸ் 6 ஸ்கொயர் 36. ஓகேவா? 81 36 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36, அங்கிட்டு ஒரு 4 40,000. இங்கிட்டு ஒரு 41, 4 41 45. நமக்கு டிஃபரன்ஸ் பண்ண 45 வருதா? அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. கிளியரா? செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சின்ன நம்பர், இங்க 6 சின்ன நம்பர், 9 பெரிய நம்பர். கரெக்டா? இந்த சின்ன நம்பரோட வர்க்கம் அப்படின்னா என்ன? 6 ஸ்கொயர் 36. இது பெரிய நம்பரோட 4 மடங்குன்னு கொடுக்காங்க. அப்போ 9ஓட 4 மடங்கு. 9 4 டைம் போட்டா 9 4 36. அப்ப ஈக்குவலா வருதா? அப்ப டன். அப்போ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சிம்பிள். கிளியரா? Sixteenth question. 30 முதல் 60 வரை உள்ள பகா எண்கள் எத்தனை? நம்ம 50 எல்லாம் பார்த்திருந்தோம். இங்க 30 கேட்டாங்க சார். உங்களுக்கு கெஸ் பண்ணக்காக கொடுத்தங்க. 31 வரும். 30 இது வராது. மொத்தம் 31. 32 வராது, 33 வராது, 34 வராது, 35 வராது, 36 வராது, 37, 38 வராது, 39 3 போகும், 40 வராது, 41, 42 வராது, 43, 44 வராது, 45 வராது, 46 வராது, 47 7வது டேபிள்ல போகும், 48 வராது, 49 வராது 7வது டேபிள்ல,
50 வராது, 51 51 மூணாவது டேபிள்ல போகும், 51 வராது, 52 வராது, 53 54 55 56 57 57பா, 58 59 59 எந்த டேபிள்ல போகும், 60, அவ்வளவுதான். அப்போ 1 2 3 4 5 6 7 7 நம்பர்ப்பா. ஆன்சர் சி இஸ் கரெக்ட். அடுத்து 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்கள் பிரைம் நம்பர் எத்தனை? ஈஸியா போடலாம். 25. 1ல இருந்து 100 வரைக்கும் கேட்குறாங்க, அப்போ 25. அதுல உள்ள பகு எண்கள் காம்போசிட் நம்பர்னா 74, ஆட் பண்ணா 99. 1ங்கிறது பிரைம் நம்பர் உள்ள காம்போசிட் நம்பர்ல ஆன்சர் ஈஸியா போடலாம். ஒரு எண் மற்றும் அதன் வர்க்கம் இரண்டின் கூடுதல் 240. ஒரு நம்பர் இருக்கு, அதோட வர்க்கத்தோட கூடுதல் 240. இப்போ அந்த நம்பர் இதோட ஸ்கொயர் என்ன? 225. இரண்டையும் ஆட் பண்ணா 240. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். வேற செக் பண்ண அவசியமே இல்லை. ஆப்ஷன் ஏல வச்சுட்டாங்க. 19th கொஸ்டின், அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன? அதாவது எல்லா 2 டிஜிட்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 2 டிஜிட் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 9க்கு அப்புறம் 10ல ஸ்டார்ட் ஆகுது. எதுல முடியுது? 99ல முடியுது. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டா முடிஞ்சிச்சு. இதுல ஆன்சர் என்ன? 90 109. 109 2ஆல் டிவைட் பண்ணா 4 2 2 5 10 4 2 8 54.5. ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இடையில இந்த வேல்யூ ஸ்கிப் ஆகல. இப்போ 10ல ஆரம்பிக்கு 99ல முடியுது. இதுல 11 12 13 ஆர்டரா தான் இருக்கு. எந்த நம்பருமே ரீப்ளேஸ் பண்ணல. இது எது ஒற்றைப்படை எண் கொடுத்துருந்தாங்கன்னா டபுள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் போயிடும். அப்போ ஆட் நம்பர் தான் வரும். அப்போ இது யூஸ் பண்ண முடியாது. இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா இடையில எந்த ஒரு நம்பர் மிஸ் ஆகாம ஆர்டரா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து 20th கொஸ்டின், ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். சிம்பிளான விஷயம். கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. என்னது? ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட 1ங்கிற நம்பருக்கு எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னா 1 வரும், 0. சூப்பர். இதே பெருக்கல் சமணி என்ன? பெருக்கல் சமணி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. 21, முன்னி இல்லாத ஒரு முழு எண் என்ன? இப்போ சிம்பிளா ஒரு சில முன்னினா என்னன்னு தெரியல சொன்னீங்க. ப்ரிடிசெசர் சக்சஸர்னு சொல்லுவாங்க. ப்ரிடிசெசர்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பர் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர். 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 2க்கு முன்னாடி நம்பர் என்ன? 1 2 3. இப்போ இந்த 2 நம்பர் இருக்குன்னா 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? 1. இதான் முன்னி, அதாவது ப்ரிடிசெசர் அப்படிங்காங்க. அது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 3. இதான் தொடரி. இதான் என்ன சொல்லுவாங்க? நமக்கு சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இப்போ புரிஞ்சிருக்கும். சிம்பிள். இப்போ முன்னி இல்லாத முழு எண் எது? 10. 10க்கு முன்னாடி என்ன? 9. அப்ப இது வராது. அது முன்னியே கிடையாதுன்னு சொல்றாங்க, வராது. 0க்கு முன்னாடி என்ன? -1 வருது சார் அப்படின்னு. -1 அப்படிங்கிறது முழு எண் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப 0க்கு முன்னாடி முன்னி கிடையாது. முன்னி இல்லாத முழு எண் அப்படின்னா 0 தான். ஆன்சர் பி தான் கரெக்ட். 1க்கு முன்னாடி அப்படின்னா 0ன்னு ஒரு முழு எண் இருக்குல்ல, முழு எண் அப்படிங்க எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இயல் எண் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 22, predecessor of 8970. அதாவது 8970வின் முன்னி எது? 8969. ஆன்சர் 8969. A is correct answer. 23, the nearest 100 of 843. சிம்பிள். 850க்கு மேல போச்சு, 850 இருந்தாலும் பாரு, 850க்கு மேல போச்சு அப்படின்னா இதுக்கு நியரஸ்ட் 100 வேல்யூ அப்படின்னா இது இதோட 100 வேல்யூ 800. 800க்கு மேல போயிடுச்சு. இப்போ இங்க 850க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இதோட நியரஸ்ட் வேல்யூ 900 எடுப்போம். ஓகேவா? இப்போ 850 கீழே இருக்கு. அப்ப இதுக்கு பக்கத்துல உள்ள 100இன் மதிப்பு எது அப்படின்னா 800. ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அது 850க்கு மேல 851 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட அதோட நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் 100ன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 900. புரியுதா? இது வந்து 843. 843 அப்படின்னா 800க்கு பக்கத்துல உள்ள நம்பர்ஸ். ஓகேவா? அதனால 800 ஆன்சர். சி இஸ் ஆன்சர். இரட்டைப்படை எண்களின் ஒரே பகாயன் இது. இரட்டைப்படை எண்ணோட ஒரே பகாயன் பிரைம் நம்பர். ஒரே ஒரு இரட்டைப்படை பகாயன்னா 2 மட்டும்தான். அதுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 ஆட் பிரைம் நம்பர். அதாவது முதல் 5 ஒற்றைப்படை பகாயன்கள். பகாயன்கள்னா பிரைம் நம்பர் எது? ஒற்றைப்படை பிரைம் நம்பர்னா 2 ஒற்றைப்படைகள் ஈவன் நம்பர்ஸ். 3 3
ஆவரேஜான எல்லாத்தையும் கூட்டிடலாம் 3 5 7 9 பகாயின் கிடையாது 11 13. இப்போ எத்தனை நம்பர் இருக்கு 1 2 3 4 5 அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம் 7 3 10 10 5 15 15 10 25 25 1 26 26 10 36 36 3 39 39 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 5 5 39 எத்தனை 5 இருக்கு 7 5 30. அப்ப 7 பாயிண்ட்ல ஆன்சர் எங்க இருக்கு ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். அது செக் பண்ண அவசியமே. செக் பண்ணா என்ன 35 7 5 35 பேலன்ஸ் எவ்வளவு 4 புள்ளி வச்சு 0 சேர்த்தா 8 5 40 7.8 ஆன்சர். ஃபர்ஸ்ட் 5 காம்போசிட் நம்பர் முதல் 5 பகு எண்களின் சராசரி என்ன? முதல் 5 பகு எண் அப்படின்னா 4 பகு எண். காம்போசிட் நம்பர் இருப்பா 2 பகு எண் கிடையாது. பகா எண் அது பிரைம் நம்பர் 4 5 வராது 6 7 வராது 8 8 9 10 கரெக்டா? 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 4 10 10 10 20 20 9 29 29 8 37 37 5ஆல் டிவைட் பண்ணா 1 5 5 7 5 35. அப்ப 7 ஆன்சர் இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் சும்மா சிம்பிளான கொஸ்டின். ஆனா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 5 2 0 7 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய 5 இலக்கணை எழுதுக. 5 டிஜிட் நம்பர்ப்பா. 5 டிஜிட் நம்பர் போட்டுக்கோங்க. இருக்கிற இந்த 5 நம்பர் தான் பயன்படுத்தணும். மிகப்பெரிய நம்பர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இதுல பெரிய நம்பரா எடுங்க. இதுல பெரிய நம்பர் 7 எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பெரிய நம்பர் என்ன 5 எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பெரிய நம்பர் 3 எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பெரிய நம்பர் 2 எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பெரிய நம்பர் அடுத்து 0. அப்ப இதான் வந்து 5 இலக்க பெரிய எண். ஆன்சர் 75320. ஆன்சர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே இது இந்த 5 நம்பரை பயன்படுத்தி மிக சிறிய இலக்கம் என்ன எழுது அப்படின்னா மிக சின்ன நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 5 டிஜிட் 0 வராதா? அப்ப சின்ன நம்பர் 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 0 3 5 7 இதான் வந்து இருக்குல்ல சின்ன நம்பர். ஓகேவா? 0 முன்னாடி போட்டா அதுக்கு மதிப்பு இல்லை. அதனால 2வது டிஜிட்டா நம்ம கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். அப்ப 0 முன்னாடி போட மதிப்பு இல்லை அப்படின்னா 4 டிஜிட் நம்பர் ஆயிடும். 5 டிஜிட் நம்பர் எழுதணும் அப்படின்னா இதான் ஆன்சர். ஓகே. அடுத்து இதனை மல்டிப்ளை மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் வகுத்தல். வகுத்தல் இல்லை அப்படின்னா முதல் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். கரெக்டா? இப்போ டிவிஷன் இருக்கா இல்ல. அப்போ மல்டிப்ளிகேஷன் 4 7 அப்போ 3 பிளஸ் 5 மைனஸ் 7. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு. அடுத்து அடிஷன் 8 3 5 8 மைனஸ் 7 8ல இருந்து 7 கழிச்சா 1 ஆன்சர். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். 29. இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வேல்யூ தான் எடுக்கணும். பிராக்கெட் இங்க இருக்கா? அப்ப பிராக்கெட் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா 6 அப்ப 24 பிளஸ் 8 மைனஸ் 6 மல்டிப்ளை பண்ணிட்டோமா? அடுத்து என்னது அடிஷன். அப்ப 24ல இருந்து 8 ஆட் பண்ணா 24 8 32 32ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 26 எத்தனை ஆன்சர் 32ல இருந்து சாரிப்பா இங்கதான் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. இந்த ஈக்குவேஷன் இங்கிலீஷ் தமிழ்ல இருந்தாலும் இங்கிலீஷ்ல தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள வேல்யூனா 24 வகுத்தல் 8 மைனஸ் 3 இன்ட்டு 2. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வேல்யூ எடுக்கணும். 24 வகுத்தல் 8 மைனஸ் 32 6. ஓகேவா? அடுத்து இதை ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வேல்யூ தான் முடிக்கணும். இங்க டிவிஷன் இருந்தாலும் 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 2 1 2 12 24. அப்ப ஆன்சர் பி இஸ் கரெக்ட். இப்போ அந்த இங்கிலீஷ் தமிழ் டிஃபரெண்ட் ஆச்சுன்னா இங்கிலீஷ் தான் ஃபைனலா எடுப்பாங்க. இங்கிலீஷை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 1லிருந்து 100 வரை எண்களை எழுதும் போது 1ங்கிற நம்பர் எத்தனை தடவை எழுதுவோம்? 1லிருந்து 100 வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கலாம். 1 அடுத்து 10 11 12 13 14 15 16 17 18 19 அதுக்கடுத்து 21 31 41 51 61 71 81 91 100 வரை கொடுத்துருக்காங்க. அப்ப 100. ஓகேவா? எத்தனை டைம் கால்குலேட் பண்ணிடலாமா? 1 2 3 4 11ல 2 1 இருக்கு. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 டைம்ஸ் எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1ங்கிற நம்பர் மட்டும்தான்
1ல இருந்து 100 வரைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 21 டைம் எழுதுவோம். இது ஸ்டாட்டிக் வேல்யூ தான். இதை கால்குலேட் பண்ண அவசியமே இல்லை. நீங்க டேரக்டா எழுதிடலாம். வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் 1ல இருந்து 100 வரைக்கும் அப்படின்னா நம்ம 20 டைம் தான் எழுதுவோம். 1ங்கிற நம்பர் மட்டும்தான் 1ல இருந்து 100 வரை அப்படின்னா நமக்கு 21 டைம். வேற என்ன நம்பர் 2 to 9 எந்த நம்பர் கொடுத்தாலுமே நமக்கு என்னதான் நமக்கு 20 டைம்ஸ் தான் எழுதுவோம் 1ல இருந்து 100 வரைக்கும். அதே 1ல இருந்து 99 வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 20 டைம் தான். 1ங்கிற நம்பர் 1ல இருந்து 99 டைம் 100ல ஒரு 1 இருக்கிறதுனால அடிஷனலா ஒன்று ஆட் ஆகுது. 99 வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா 20 டைம் தான். 3 வேலையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ங்கிற நம்பர் 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை டைம் எழுதுவோம் அப்படின்னா 21 டைம். 1ல இருந்து 99 வரைக்கும் அப்படின்னா 20 டைம். இது இல்லாம வேற எந்த நம்பர் 2 3 4 5 6 7 8 9 எந்த நம்பர் கொடுத்தாலும் அது நம்ம 20 டைம் தான் எழுதுவோம். வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் 30 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. ரெகுலரா ஒரு டாபிக் முடிக்கும் போது டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டாபிக் முடிக்கிறோம், அது டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு செல்ஃப் அனலைசிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால ஒரு டாபிக் முடிக்கும் போதும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமோட பேசிக்ல இருந்தா கொண்டு போறோம். அந்த பேசிக் டெஸ்டஸ்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். இது பிஓக்யூலாம் கவர் ஆகிற கொஸ்டின் தான். எதுவுமே நம்ம ஓனா எடுக்கிறது இல்லை. ஓனா நம்மளா ஒரு பேட்டர்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கொடுக்கறது இல்லை. எக்ஸாம் பேட்டர்ல உங்களுக்கு கவர் ஆகுறது தான். ஆனால் நம்பர்ஸ் இப்போ சிம்பிளா பார்த்தோம். இதுல எவ்வளவு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எவ்ரிடே இம்பார்ட்டன்ட் தான். அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ. எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதை கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி டெஸ்டஸா கண்டினியூ பண்ணலாமா, ஒரு டாபிக் முடியும் போது இல்ல அப்படின்னா இல்ல சார் நம்ம சும்மா போலாம் சார், டாபிக் முடிச்சுடுங்க சார் அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம எந்த வேலை போகணும் அப்படிங்க. இந்த சேனலை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எடுத்தாலும் உங்களோட பெஸ்ட் மூவ்மெண்டா தான் உங்களோட டிஸ்கஷன்ஸ் அஸ் அ ஃபேமிலியா அஸ் அ பிரதரா உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பிளசண்டா, இதெல்லாம் அவ்வளோ உடம்பு சரியில்லை கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வேலை கரெக்டாக கொண்டு போகணும். ஓகேவா? ஆனால் எந்த டேயுமே மிஸ் ஆகாது, ஸ்கிப் ஆகாமல் கரெக்டாக போகும். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டா இந்த 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸுமே அதில் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அந்த 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நமக்கானது. வாழ்த்துக்கள்.